Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical உடைய application most of the students வந்து apply பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து apply பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட் வந்து இந்த certificate உடைய டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா applicationல சில மிஸ்டேக்ஸ் வந்து நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன், எரர் பண்ணிட்டேன், இதனால application வந்து ரிஜெக்ட் ஆகுமான்னு கேக்குறீங்க. My dear students, சின்ன எரருக்குலாம் application வந்து ரிஜெக்ட் ஆகாது. நீங்க application formல fill பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ், நீங்க டைப்பிங்ல மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய மிஸ்டேக் எந்த எரரும் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. அபார்ட் ஃப்ரம் உங்களுக்கு என்ன பர்பஸ்னால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அப்ளிகேஷனை வந்து நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு எரர் காமிக்குது, அப்லோட் ஆகாம இருக்குது, ஏதாவது சப்மிட்டட் கம்ப்ளீட்லி இல்ல, அதாவது உங்களுக்கு வைஃபை மூலமாவோ அல்லது வெப்சைட் எரர் மூலமாவோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் காமிச்சிச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அதே நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண லாகின் ஐடியை யூஸ் பண்ணியே செகண்ட் டைமும் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் டைம் அந்த லாகின் ஐடி வந்து அக்சஸ் கொடுத்துருக்கும். அக்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் ரிஜெக்ட் ஆகாது. ஏன்னா ஒன் டைம் தான் நம்மளுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும். செகண்ட் டைம் நீங்க அதே லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இந்த ஐடி வந்து எக்ஸிஸ்ட்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சோ அதனால நீங்க வந்து எரர் ஆகி நீங்க அதுக்கு அடுத்த டைம் நீங்க வந்து உங்களுடைய சேம் ஐடியிலேயே நீங்க யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டட்னு வந்திருந்துச்சுன்னா பெரிய இஷ்யூ கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல அது கேக்குறீங்க, அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் கம் பேக் டு சர்டிபிகேட்ஸ்ல இதுல என்னெல்லாம் சர்டிபிகேட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகுதோ அப்லோட் பண்ணி கொடுத்துருங்க. ஆக்சுவலா அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நம்மளுக்கு ஜூன் 21 வரைக்கும் டைம் இருக்குது. சோ அவங்க கேட்கிற டைமுக்குள்ளேயே நம்ம இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். போனோஃபைட் சர்டிபிகேட்டை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது, நான் ஸ்கூல்ல கேட்டேன், பட் ஸ்கூல்ல வந்து சொல்றது நாங்க போனோஃபைட் கொடுக்க மாட்டோம், டிசியிலேயே எல்லாமே நாங்க வந்து கொடுத்துருக்கோம், டிசியோட பேக் சைட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, நீங்க எங்க படிச்சீங்க அப்படிங்கறத ஸ்கூல்ல சொல்றாங்க இல்லையா. சோ அந்த போனோஃபைட் சர்டிபிகேட்டுக்கு நீங்க உங்களுடைய டிசியோட பேக் சைட்ல உங்களுக்கு இந்த ஸ்டடி ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பேக் சைடு ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கம் சர்டிபிகேட் வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும் போதே என்ன கம்யூனிட்டின்னு கேட்கும். சோ யூ ஆர் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க இன்கம் சர்டிபிகேட் வந்து டிஸ்பிளே ஆகும். அபார்ட் ஃப்ரம் எனி கம்யூனிட்டிக்கு வந்து இங்க இன்கம் சர்டிபிகேட் நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகாது. சோ நீங்க இன்கம் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்லோட் பண்ணி கொடுங்க. சப்போஸ் உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட் வந்து ஏற்கனவே போன வருஷம் வாங்கினது இருந்தாலுமே ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்லோட் பண்ணி கொடுங்க. பட் ஒன்ஸ் உங்களுக்கு காலேஜ்ல போய் சீட்டு கிடைக்கும் போது வெரிஃபிகேஷன் அப்போ நீங்க கரண்டான இன்கம் சர்டிபிகேட்டை கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இன்னமும் வரல அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்கும் போது எஸ்ன்னு கொடுத்திருந்தீங்கன்னா இங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணி தான் ஆகணும். இன்னமும் வரவே இல்லை அப்படின்னா தயவு செய்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல எஸ் கொடுக்காதீங்க, நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகாது. சோ நீங்க அதுக்குள்ளே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சர்டிபிகேட்டை நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்டை கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு சீட்டு கிடைச்ச உடனே அந்த காலேஜ்ல போய் நீங்க வந்து உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுத்து நீங்க இது பண்ணீங்க, சப்மிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். சோ அதனால நோ worry about that. பட் இருந்துச்சுன்னா நீங்க கொடுங்க, இல்லைன்னா அங்க வந்து நீங்க எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது கம் பேக் டு அவர் பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட். இந்த பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எதுக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய சர்டிபிகேட் கேண்டிடேட் சர்டிபிகேட்ல என்ன கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க, பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிருக்காங்கிற ஒரு வெரிஃபிகேஷனுக்கு தான். சோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் இ-சேவால ஒரு 13 நாட்களே கொடுத்துடுறாங்க பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட். சோ மோஸ்ட்லி நீங்க வந்து ட்ரை பண்ணி வாங்க பாருங்க, வாங்கி அப்லோட் பண்ணுங்க. அப்படியும் இல்ல எனக்கு வந்து என்னுடைய பேரண்ட்டுக்கு இல்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்க பேரண்டோடைய டிசியில அவங்களுடைய கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் அந்த டிசியை அப்லோட் பண்ணி கொடுங்க. சோ மோஸ்ட்லி நீங்க இதுல மென்ஷன் பண்ண எல்லா சர்டிபிகேட்ஸும் ட்ரை பண்ணி வாங்கி அப்லோட் பண்ணுங்க. தட் இஸ் பெஸ்ட். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷன் வந்து நான் ஆப்ஷனலா சொல்லல, போனோஃபைடுக்கு பதிலா சில ஸ்கூல்ல கொடுக்கக்கூடியது அந்த டிசியில மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க, அதை அப்லோட் பண்ணி கொடுங்க. ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யாரு நீங்க பேனிக் ஆக வேண்டாம்.
சின்ன சின்ன எரருக்கெல்லாம் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய மிஸ்டேக்ஸ், நீங்க ஃபேக்கான சர்டிபிகேட்ஸ் அல்லது மல்டிபிள்ஸா நீங்க வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்க, சரியா உங்க சர்டிபிகேட்ஸ் எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்குது அப்படின்னா தான் அந்த காரணத்தினாலதான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி சக்சஸ்ஃபுல்னு உங்களுக்கு மெயில் ஐடியில வந்திருந்தாலும் ஓகே, அப்படி மெயில் ஐடியில வராட்டினாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த இது அப்ளை பண்ணும் போதே இங்க உங்களுக்கு காமிக்கும் இல்லையா டிஸ்பிளேல அப்ளிகேஷன் கம்ப்ளீட்லி சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு. சோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெயில் வரலன்னு சொல்றீங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணும்போது அந்த ஐடியில இருந்து இந்த லிங்க்ல இருந்து நம்மளுக்கு வந்து சம் எரர் சர்வருடைய பிரச்சனை வரும். அதனால கூட மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா போகாம இருக்கலாம். சோ அதனால எந்த ஒரியும் கிடையாது. இதுல உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சுனாலே இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து சப்மிட்டட்னு அர்த்தம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.